ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜுக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசியப்பதி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வைகாசி விசாகத்தோட சில குறிப்புகள். பொதுவாக வைகாசி விசாகம் அப்படின்ற ஒரு விஷயமே முருகப்பெருமானுக்கு உகந்தது. முருகப்பெருமான் பூஜை வழிபாடு இதுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டானது, ரொம்ப அதீதமான நல்ல பலன்களை தரக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுவும் பெரிய உண்மை தான். ஏன்னா அந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது அதற்குரிய பலாபலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி கூடுதலாக ஒரு விஷயம் என்ன பார்த்தாச்சுன்னா, அந்த நாள் வைகாசி விசாகம் பிரம்மா சரஸ்வதியோட கல்யாண நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். ஏன்னா சித்திரை உத்திரம்னா மீனாட்சி கல்யாணம் நாள் இல்லையா? அந்த மாதிரி இந்த வைகாசி விசாகமும் இப்படி பிரம்மா சரஸ்வதி கல்யாண நாள் அப்படின்ற ஒரு குறிப்பும் கூடுதலாக ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயமாக நாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வைகாசி விசாகத்தோட ஒரு முத்தாய்ப்பான ஒரு அனுக்கிரகம் மிகுந்த ஒரு விஷயம் வாத்தியார் சொல்கிற விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த கடுமையான வியாதி, கடுமையான நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த வைகாசி விசாகம். அது எப்படிப்பா அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வைகாசி விசாகம்னாலே பொதுவாகவே நமக்கு முருகப்பெருமானோட வழிபாடில் முக்கியமானது வேல்மாறல். அந்த வேல்மாறல் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அந்த வேல்மாறல் என்றது நமக்கு ஒரு ரட்சையும் கொடுக்கும், இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய எதிர்வினை சக்திகளையும் ஒரு விலக்கி வைக்கும். அதனால் வேல்மாறல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ரொம்ப எளிமையான ஒன்று தான். அதுக்கு நிச்சயமாக எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தில் நிச்சயமாக சொல்லிடணும். ரெண்டாவது, இப்போ நாம் இந்த விஷயம் கேட்டுட்டு இருக்கோம்னா, சனிக்கிழமை ஒரு பகல் 1:30 மணி வரைக்கும் தான் அந்த விசாகம் இருக்கும். பட் அப்போ அபிஜித்துன்னு சொல்லக்கூடிய பகல் 12 மணிக்கு பௌர்ணமியும் சேர்ந்துருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். சரி, இந்த நோயிலிருந்து இந்த நாள் எப்படி நம்மளெல்லாம் காப்பாற்றோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, கடுமையான வியாதி, ஈவன் மரண பயம். ஒரு சிலருக்கெலாம் ஒரு சில நோயெல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான்ற மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான கடுமையான வியாதிகளையும் நீக்கக்கூடிய ஒரு அதிமகா விசேஷமான ஒரு நாள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வைகாசி விசாகம். அந்த நாளில் வாத்தியார் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு பார்த்தாச்சுன்னா, இந்த தாமரை இலையில் நம்ம ஏதேனும் ஒரு அன்னதானம், அந்த தாமரை இலையில் நம்ம ஒரு உணவை சுத்தமாக ஒரு நல்ல உணவை சமைச்சு அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி, குறிப்பாக முருகர் கோயில்கள் அருகாமல் இருந்தால் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஜீவாலயங்களில் பண்ணலாம். சித்தர்கள் இருக்கக்கூடிய ஜீவாலயங்களில் அந்த நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த இலையில் மற்றவங்களுக்கும் தானம் கொடுக்கறது, இல்லைன்னா நம்மளும் கொஞ்சோண்டு அந்த நெய்வேத்தியம் பண்ண பிரசாதத்தை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். குறிப்பாக அந்த தாமரை இலையில் வைத்து அன்றைக்கி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு அப்படின்றார் வாத்தியார். அந்த வைகாசி விசாகத்தில் நாம் இந்த மாதிரி தாமரை இலையில் ஒரு உணவை சுவாமிக்கெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அன்னதானம் பண்ணுறோம் வச்சிங்களேன், எப்பேற்பட்ட கடுமையான வியாதியும் மரண பயம் போக்கும் அப்படின்றாரு. அதாவது அந்த கடுமையான வியாதியானது மரண பயத்தோடு இருக்கிறாங்க வச்சிங்களேன், அவங்களுக்கெல்லாம் அந்த மரண பயம் போகுமா, அந்த கடுமையான வியாதி நிச்சயமாக குறையுமா அப்படின்னு ஒரு அதிமகா விசேஷமான ஒரு தகவலை வாத்தியார் பல காலமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கார். அதனால தான் இந்த வைகாசி விசாகத்தை இப்படி நாம் பயன்படுத்திக்கணும். சரி, நம்ம எப்பொழுதுமே நம்மளோட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த கால ரகசியத்தோட விஷயமே என்னென்னா, இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கக்கூடிய நிலையில் கிரகங்களோட நிலவரம் ப்ளஸ் இந்த வைகாசி விசாகம் என்ன கிழமை என்ன நட்சத்திரம் எப்படி வருது, நட்சத்திரம் மீன்ஸ் என்ன கிழமை என்ன மாதிரி திதி இதெல்லாம் கூடி வருது அப்படின்ற ஒரு விஷயம். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இது சனிக்கிழமை இருக்குது, ஒரு பகல் ஒரு 1:30 மணி வரைக்கும். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா அந்த சனிக்கிழமை கரிநாளாகவும் இருக்குது. அது இந்த கரிநாளே இந்த ஆயுள் பங்கம்ட்டு சொல்லுவாங்க ஒரு சில ஜாதகங்களில். இந்த ஆயுள் பங்கம் இருக்கக்கூடிய வேதனையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அதிமகா விசேஷமான நாள் தான் அந்த கரிநாள். அந்த கரிநாளில் சனீஸ்வரர் பூஜையானது மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும்.
ஏன்னா இந்த சனீஸ்வரர் தானே ஆயுள்காரகன். ஸோ அவரோட அனுக்கிரகம் இருந்தால் தான் நமக்கு இந்த ஆயுள் வந்து நீடிக்கும். அதனால் அது சனிக்கிழமையே வந்து சனி மகா கரிநாள் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு விசேஷமான நாளில் இந்த வைகாசி விசாகம் சேர்ந்து வருவது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அனுக்கிரகங்க. அதுலேயும் அந்த யோகம் பார்த்துட்டிங்கன்னா சிவயோகமாக இருக்கும், சிவ சித்த யோகமாக இருக்கும் அந்த பௌர்ணமியை. ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தாமரை இலையில் நீங்கள் உணவு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணுறது மிகப்பெரிய அனுகிரகம். அதுலேயும் உணவு வகைகளில் நீங்கள் வந்து இந்த பிரண்டை கொஞ்சம் சேர்ந்ததுன்னா அந்த உணவோட ரொம்ப உத்தமம். ஏன்னா பிரண்டை வந்து தர்மராஜாவுக்கு, யம தர்மராஜாவுக்கு ரொம்ப பிரீத்தியானது. கறிவேப்பிலை சேர்ந்த உணவு அதிகமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த கறிவேப்பிலையோட மகத்துவத்தை நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன்னா அதோட விஷயம் என்னன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் கறிவேப்பிலை நிறைய சேர்ந்த உணவையும் இந்த மாதிரி நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. சரி, இது வந்து இதெல்லாம் வந்து இப்போது இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸு. பட் இதில் நமக்கு கிரகங்கள் பொதுவாகவே நம்ம ஒரு பூஜைக்குள்ளே போகிறோம், வாத்தியார் சொன்ன பூஜைக்குள்ளேயே போகிறோம்னா அது கிரகங்களும் அட் ப்ரெசன்ட் அப்போது எப்படியெல்லாம் நமக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த வேலையை ஒரு மெருகேற்றி தருவாங்க, ஒரு கூடுதலாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து கிரகங்களில் இந்த சந்திர பகவான் பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே சந்திரன் தான் அங்கே பேஸு. அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தில் பொதுவாகவே வைகாசி விசாகம் வந்தால் சந்திர பகவான் நீச்ச வீட்டில் தான் இருப்பார், விருச்சிகத்தில். பட் ஆனால் இந்த ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு அதிமகா விசேஷம் ஒன்று இருக்குங்க. அது என்ன பார்த்தாச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் நீச்ச பங்கமாக இருக்கார். நீச்ச பங்கம் ராஜயோகன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சியாக இருக்கார். ஆட்சியாக இருந்துட்டு சுவாமி தன் வீட்டை தானே பார்க்குறாரு. அங்கே இருக்கிற சந்திர பகவானை பார்த்துறாரு. சந்திரமங்கல யோகத்தை உண்டு பண்ணி கொடுத்துட்றாரு. இந்த வாட்டி இருக்கக்கூடிய இந்த வைகாசி விசாகம் அவ்வளோ பெரிய அனுகிரகங்க. சாதாரணமான எப்பயுமே வைகாசி விசாகமே ஒரு விசேஷம்தான். அதில் கிரகங்கள் இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இந்த சந்திர பகவானுக்கு வந்து ஒரு பேர் ஒன்று இருக்குது. ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் பல பெயர்கள் உண்டு, அவங்களோட வல்லமையை சொல்கிற மாதிரி பேர்கள் அமைஞ்சிருக்கும் இல்லையா. அதன்படி இந்த சந்திர பகவானுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா, ஒரு பேர் ஔஷதகாரகன். ஔஷதகாரகன் மீன்ஸ் என்னென்னா மூலிகைகளுக்கெல்லாம் அதிபதியாக சுவாமி சந்திர பகவான். அதனால தான் இந்த வைகாசி விசாகம் பொதுவாகவே இந்த மாதிரி வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் நிறைய இனிப்பு வகைகளையும் தானம் பண்ண சொல்கிறாரு. அதனால் என்னென்னா பல வகையான நோய்கள்லேருந்து நம்ம விடுபடலாம். எதிர்காலத்தில் நோய்கள் அண்டாமல் இருப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். இது பொதுவான விஷயங்க. பட் ஆனால் இந்த வைகாசி விசாகம் சந்திர பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தோட சந்திரமங்கல யோகத்தோடையே நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த அட் ப்ரெசண்ட் இந்த பராபவ ஆண்டு வரக்கூடிய வைகாசி விசாகம். ஸோ அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதெல்லாம் நாம் அப்படியே அந்த வேலை காதில் கேட்டு கம்னு போகாமல், பாவம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலே எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை இந்த தகவலை ஷேர் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு பயன் அடைஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு நோய் நிவர்த்தி ஏற்பட்டது, கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்கன்னா அதுவும் ஒரு புண்ணியம் தானேங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் மிகப்பெரிய உங்களை உடனே திருச்செந்தூர் இமிடியேட்டாக போங்க, திருத்தணி போங்கன்ட்டுலாம் அடின்னு எதுவுமே மோஸ்ட்லி முடியாத விஷயத்த. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு சொல்லும் போது அதை அடியனும் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறேனான்னு பார்ப்பேன். ஏன்னா நான் அடியனும் ஓடின்னு தான் இருக்கிறோம், நம்மளும் பழப்பு எல்லாம். அப்போ எல்லாருமே அப்படி தான் இருப்போம் நம்ம மோஸ்ட்லி. அப்போது அந்த நம்மளோட நித்திய வேலைப்படி அந்த வேலை கர்மாக்கள் நடுவே இந்த பூஜைகளையும் எந்த வகையிலையும் வந்து நம்ம செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பேன். அதன்படி தான் இப்போ இதை சொல்கிறது. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு வேல்மாறல் சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகாது. எப்படியாவது ஒரு உணவை சமையல் பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி காலையில் பண்ணாலும் சரி, மதியானத்துக்குள்ளே பண்ணாலும் சரி தான். இது உங்களுக்கு ஒரு 1 hour ஆக போகிறதில்ல. நம்மளோட லைஃப் ஸ்பேன், அதாவது வந்து நம்மளோட ஆயுள் நீடிப்பதற்காக நம்ம அந்த நாளில் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக தான் அந்த வேலை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்கலான்ற மாதிரி தான் மோஸ்ட்லி எந்த ஒரு ஆன்மீக தகவலும் குருநாதரோட அருளாலும் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பார்த்துங்க. ஓம்.